20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை தீவுத்திடலில் 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் அரசு போக்குவரத்து துறைக்கு சொந்தமான 20 ஏசி பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 34,30,00,000 மதிப்பிலான பல அச்சுகள் கொண்ட மல்டி ஆக்சில் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளுடைய இயக்கத்தை சற்று முன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்பேருந்து செய்வதை தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக முதல் முறையாக தமிழ்நாட்டின் பல்வேறு தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு போக்குவரத்து கழக பொன்விழாவையொட்டி 1,05,778 ஊழியர்களுக்கு 3.33 கோடி ரூபாய் மதிப்பிலான சுப கடிகாரங்கள் வழங்கும் நிகழ்வினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பல அச்சுகள், அதாவது மல்டி ஆக்சில் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன பேருந்துகளில் பயணிகளுக்கு உயர்தரம் மற்றும் வசதியான இருக்கை அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு சீட்டிங் அமைப்புடன் அதிகபட்சம் 51 வசதியான இருக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்புற காட்சியை ரசிக்க விசாலமான பனோரமிக் ஜன்னல்கள், உயர்தர மேல்நிலை பொருட்கள் வைக்கும் இடங்கள், ஓவர்ஹெட் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆகியவை எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருப்பவர்களுக்கு எவ்விதமான அதிர்வுகளும் இருக்காது. ஏன்னா மல்டி ஆக்சில் என்று சொல்லும் பொழுது அதில் தரையிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகளை தாங்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காப் சப்போர்ட் வசதியுடன் கூடிய இருக்கைகள், இரட்டை USB மொபைல் சார்ஜிங் போர்ட்ஸ் மற்றும் பத்திரிகைகள், பாட்டில் ஹோல்டர்கள், காலணி வைக்கும் இடம் என தனித்தனியே பிரத்யேகமாக இந்த பேருந்துகளில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மனித உடல் அமைப்பிற்கு ஏற்ற கண்ட்ரோல் லே அவுட் மற்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வளைந்த வடிவ டேஷ்போர்டும் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் BS6 எமிஷன் நாம்ஸுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையிலே இந்த பேருந்து இயக்கம் என சொல்லப்பட்டிருக்கிறது. EGR மற்றும் SCR தொழில்நுட்பம் மூலம் NOx மற்றும் எமிஷன் குறைப்பு மற்றும் குறைந்த கார்பன் உமிழ்வு ஆகியவை எல்லாம் இந்த பேருந்திலே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக தற்பொழுது இந்த சொகுசு பேருந்தானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வால்வோ பேருந்துகள் இயக்கப்படுவது என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது வால்வோ பேருந்துகளில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய 20 பேருந்துகள் தற்போது அதனுடைய இயக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் சென்சார் வசதி மற்றும் கேமரா உள்ளிட்ட பொருத்தப்பட்டிருக்கிறது. வாகனத்தை கண்காணித்திட பஸ் டிராக்கிங் சிஸ்டம்ஸ் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதியுடன் பேருந்துகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது இருக்கக்கூடிய PX சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பட்ட ஸ்டியரிங் ஸ்டெபிலிட்டி, ஏர் ஸ்பிரிங் குறைந்த அழுத்தம், ஷாக் அப்சர் சிஸ்டம்ஸ் போன்றவை எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் தீ பாதுகாப்பு அமைப்பு, அவசர நிலையில் விரைவாக பயணிகளை வெளியேற்ற அகலமான ரூப் எஸ்கேப் எட்ஜ் உள்ளிட்டவையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன்பின் மற்றும் பக்க மோதல்களின் தாக்கத்தை குறைக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.